ஹலோ ஹாய் தீஜோ ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். சிக்கன் மட்டன் வேணாங்க, ஆனால் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? 7 பூண்டு, ஒரு கைத்துண்டு இஞ்சியை அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளியை பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பண்ணுறது இந்த அரிசியை ஊற வைக்கணும். இந்த அரைக்கால் படிக்கு நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 2-3 தடவை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ஊறணும். அரிசி கழுவின தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க. நீங்கள் செடி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ஊற்றுங்க. ரொம்ப நல்லது இந்த தண்ணி. இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ரொம்ப நைஸாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினாவை அரைச்சிக்கோங்க. ஏன்னா புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். இந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதோட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சின்ன சின்ன ஸ்லைஸாக நல்லா நறுக்கிக்கோங்க. இது தாங்க நல்லா வதங்கணும். இதை வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியான தயிராக இருக்கணும். அது புளிச்ச தயிராக இருக்கணும். அதோட ஒரு லெமன் நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மசாலா தூள் ஆட் பண்ணிடலாமா? சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா. இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்பயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரியாணியில் பார்த்திங்கன்னா நம்ம போடுற இந்த மசாலா நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு நம்ம மசாலா வதக்கும் போதே போட்டுருங்க. நான் மறந்துட்டேன், அதனால அரிசியை போட்டிருப்பேன். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதனால 4.5 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன். நமக்கு பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு வரணும்னா தண்ணி தாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. அதனால் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அதே இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு ரொம்ப கரெக்டாக ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாதீங்க. நல்லா கொதிச்சு நல்லா அரிசி ஒரு 3/4 பதம் வெந்து வந்த உடனே தான் நம்ம தம்மு போட போகிறோம். தம்மு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த பிரியாணியை தம் போடுறப்ப இந்த பாத்திரத்தை கரெக்டாக மூடுற மாதிரி மூடி போட்டு மூடி மேலே நல்லா வெயிட்டை வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை திறந்து பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம பிரியாணியை திறந்த உடனே ரொம்ப கிண்டிடக்கூடாது. அப்போ தான் குலையும். அதனால் என்ன பண்ணணும்னா அடியிலேருந்து எடுத்து லைட்டாக எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அப்போ திறந்து பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்கள் இதில் சிக்கன் பிரியாணி பண்ணோம்னா இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணோம்னா இதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அருமையான பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய சேனலில் இருக்கிற பிரியாணி ரெசிபீஸ் இதை எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டிங்களா? பிடிச்சிருக்கா? கீழே லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.